2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை திரும்பி கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்பதை கொடுத்து பார்ப்போம். இன்றைக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே ஒன்று கொடுக்கல, ஒன்று கொடுத்துருக்கிறார். எதை கொடுக்கலாம்? நம்ம பயப்படும்படியாக நம்ம உண்டாக்கவே இல்லை. உண்டாக்கும் போது தேவன் நம்மை அவரை போலவே உண்டாக்கினார். தேவன் பயப்படுவாரா? அவர் எதுக்கு பயப்படுறதில்லை. நம்மளை எப்படி உண்டாக்கியிருக்காரு? அவரை மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு. அப்படியே நம்ம பயப்படணும். ஏன் பயப்படணும்னா பாவம் உள்ளே வந்ததுனால பயம் வந்துருச்சு. பாவம் உள்ளே வந்ததுனால தான் பயந்து ஓடி ஒழிங்க. தப்பு பண்ணுற பிள்ளை தான் ஓடி ஒழியும். தப்பு பண்ணுற பிள்ளை தான் பயப்படும். தப்பு பண்ணாத பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா, நான் தப்பு பண்ணலன்னு நிச்சயம் இருந்ததுன்னா தைரியமாக அப்பா கிட்ட போக முடியும், நம்ம பெற்றோர்கிட்ட போக முடியும், யார்த்தையுமே முன்னாடி நிற்க முடியும். நான் தப்பு பண்ணல அப்படி தைரியமாக போய் நிற்க முடியும். தப்பு பண்ண என்ன பண்ணுவோம்? அதை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்ல வேண்டியிருக்கும். தேவையில்லாத பயம் இருக்கும். உண்மையை சொன்னால் பிரச்சனை வருமானு பயப்படுவாங்க. ஆக பொய்க்கு, அதாவது ஒரு தவறை மறைப்பதற்கு 100 பொய் சொல்லணும். ஆனால் உண்மையை சொல்கிறதுக்கு எந்த தப்பும் எந்த வார்த்தையும் கிடையாது. அதனால தான் இயேசு சொன்னார், ஏதாவது ஒரு பிரச்சனைனா உள்ளதை உள்ளதுன்னு சொல்லி இல்லதை இல்லைன்னு சொல்லும். அதனால் வரக்கூடியது மிஞ்சி வந்தால் பாவம் தான் இருக்கும். ஒன்று மறைக்கா நீ முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய பாவம் ஒன்று சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் பார்த்து பேசுங்க, பார்த்து செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். இங்கே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லைன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா தேவனிடத்துலேருந்து வராத ஒன்று, பயம் தேவனிடத்துலேருந்து வரல. அப்படின்னா தேவனிடத்துலேருந்து வராத ஒன்று நமக்குள்ள தேவையெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி தானே? இப்போ நம்ம உண்டாக்கினாரு கர்த்தர். நீங்கள் குழந்தையா பிறந்திருக்கும்போது சுகர் இருந்ததா? ப்ரெஷர் இருந்ததா? பிரச்சனை இருந்ததா? ஒன்றும் இல்லை. அதில் எப்பாச்சு வளர வளர வாழ்க்கைக்கிற ஆடாங்க ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் உண்டாக்கப்படும் போது, நீங்கள் பிறக்கும் போது இல்லாதவைகள் மற்றவங்க எக்ஸ்ட்ரா சேர்ந்தது. அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு அலையக்கூடாது. இயேசு நாமத்தில் இறக்கி வைக்க அறிந்திருக்கணும். அதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. அங்கே சொல்லி நான் சொன்னதும் செய்யறதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறலை தருவேன். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ரோட்டில் ரொம்ப ஒரு பெரிய வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டு இருந்த ஒரு அம்மாவை, வாமா என் வண்டியில் ஏறிக்கோ, உடனே இப்போ எங்கே போய் இறங்கணுமோ அங்கே இறக்கி வரேன், போகிற வழி தானே இறக்கி வர்றேங்கிறாங்க. அவங்க அந்த அம்மா ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பேசிகிட்டே வந்திருக்காங்க. நாளும் இறங்கும் போது திருப்பி பார்க்குறது நம்ம மூளையை தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். வாகனத்தை உட்காந்துருக்கு, வாகனத்தில் இறக்கி வச்சிருக்கலாம். ஆனால் பொதிய இறக்கி வைக்கவே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்துடுறாங்க, ஆனால் பாரத்தை இறக்கி வைக்கிறதே கிடையாது. ஏன் பாரம் பத்திரமா வச்சிருக்கிறாங்க, யாரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நிறைய சமயங்கள் அந்த கர்த்தர் நமக்கு ஒரு சில வாக்கு தத்துவங்களை கொடுத்துருக்குறாங்க. சும்மா நம்மளை வா நீ ரசிக்கப்பட்ட தண்ணியை தெளிச்சிட்டோம், இல்லை தண்ணிக்குள்ள முக்கிட்டோம், நேராக பரலோகத்துக்கு வந்துடு அப்படிலாம் வச்சிடல. இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு வாக்கு தத்துவம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் இருக்கிறது. அதை பற்றி தெளிவில்லாமல் போனால் பயம் வரும். அப்போது தேவன் நமக்கு பயந்து வாழும்படியான ஒரு ஆவியை, ஒரு ஸ்பிரிட் நம்ம கிட்ட கிடையாது. அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவினா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்று வேதம் சொல்லும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 4 1 யோவான் 4:18 பாருங்க. 1 யோவான் 4:18 அன்பிலே, சொல்லுங்க, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. உங்க அப்பாவை நல்லா நேசிச்சிங்கன்னா, உங்க பரமபிதாவை ரொம்ப நல்லா நேசிச்சிங்கன்னா, அவருக்குள்ள பூரணப்பட்டுட்டீங்கன்னா, அவர் எவ்வளவு பெரிய நல்லவர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது.
எங்க அப்பா என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு கரெக்டாக ஃபீஸை கட்டுவார், நல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பார், என் நல்ல வாழ்க்கையை பார்த்துக்குவாருன்னு நம்பிக்கை இருந்தா அந்த பிள்ளைக்கு பயமே இருக்காது. குழந்தை எனக்காவது இருக்கு சார், தெரியும் எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்களா குடிக்க மாட்டாங்க, எந்த வீட்டில் வந்து பிறந்திருக்கேன், யார் எதுங்க, நமக்கு எதாவது கொடுப்பாங்களா யோசிச்சு வந்து பிறந்தாங்களா, பிறந்தது கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க. அவங்க சுத்தம் பண்ணுறதுலேருந்து சாப்பாடு போடுறதுலேருந்து அவன் இந்த நேரத்துக்கு பால் கொடுக்கணும், இந்த நேரத்துக்கு இதை கொடுக்கணும், கரெக்டாக பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. உடம்பு சில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு எதாவது தெரியுமா நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வளர்ந்தக்கப்ப நீ என்ன, நீ என்ன பத்த, நீ என்ன வளர்த்தன்னு கேட்பாங்க. தெரியாமல் இந்த வீட்டில் பிறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனால் தெரியாத காலத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வளர ஆரம்பிக்கும் போது நன்மைகளை அனுபவிக்கும் போது மற்றவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்காங்க. இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அவன் வச்சிருக்கிறான், நான் வச்சிருக்கணும். அது வந்து பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய தப்பு, பெரிய ஆட்டிடியூட் விஷயம். மற்றவங்களாம் இருக்குன்னு பார்க்கக்கூடாது, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுக்குன்னு பார்க்கணும். நம்ம வீட்டில் தேவனுக்குள்ள கொடுத்துருக்கிறார், இதுக்குள்ள வாழ்றது எப்படின்னு கற்றுக் பண்ண வேண்டும். அகலக்கால் வச்சா இந்த பிள்ளைகள் நிமித்தமாக நிறைய பெற்றோர்கள் கடன்காரர்களாயிறாங்க. பிள்ளைங்க கேட்குறாங்க, ஆசையை கேட்குறாங்கன்னு இதெல்லாம் வாங்குறேன்னு முயற்சி பண்ணிட்டு பிள்ளைகள் நிமித்தமாக ஆடுகிறாங்க. இங்கே நல்லா கவனிங்க, அன்பிலே பூரணப்பட்டவன் அல்லங்கிறார். பயப்படுகிறவன் எப்படிப்பட்டவனா? அன்பில் பூரணப்பட்டவனே. அப்படின்னா பயம் உங்களுக்குள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பயம் இருக்குதுன்னா நீங்கள் அன்பில் வளரலன்னு அர்த்தம். அதாவது உங்கள் பெற்றோர்கள் மேலே இருக்கிற அன்புலையும் வளரல, தேவன் மேலே இருக்கிற அன்பில் வளரல. பெற்றோர்கள் மேலே உண்மையான அன்பு செலுத்தினீங்கன்னா என் பெற்றோர்கள் எனக்கு நன்மையை தான் செய்வாங்கன்னு நிச்சயத்தோடு இருப்பாங்க. பெற்றோர்கள் மேலே உண்மையான அன்பு இல்லைன்னா பயம் தான் நிற்கும். நீங்கள் எதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மளை நடுத்தூர் விட்டுருவாங்களோ, இப்படி யோசனை தான் இருக்கும். எந்த பெற்றோரும் தான் பிள்ளைகளை நடுத்தூரில் விடவே மாட்டாங்க. முடிஞ்ச வரை அவங்களை கரையேற்றுறது எப்படி, இந்த பிள்ளையை எப்படி கொண்டு போய் மேலே சேர்க்கலாம், நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அந்த பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கலாம், இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் புரியாது. அவங்கள வேற உலகத்தில் இருப்பாங்க, அந்த உலகம் உங்களுக்கு புரியாது. அவங்க வாழ்ந்த உலகமே வேற. அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, ஏதாவது கெட்டதை நிறைய யோசிப்பாங்க, நல்ல விஷயம் யோசிக்க மாட்டாங்க. அப்போ பெற்றோர்களோடு அன்பா இருக்கிறவர்கள், பெற்றோர்கள் உண்மையை நேசிக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது. பார்த்துக்குவாங்க, நமக்கு எல்லாம் செய்வாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க. அந்த பக்கம் பாருங்க, தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவர்கள் எங்க அப்பா பார்த்துக்குவாங்க. எப்படி இந்த அப்பா பார்த்துக்குவார் நம்பிக்கையோட இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி பரலோக பிதாவிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், அவர் அன்பாக நேசிக்கிறவங்க இந்த உலகத்தில் பயப்படவே மாட்டாங்க. எவ்வளோ பயப்பட முடியாத சூழ்நிலை வந்தால், பயமுறுத்துதல் வந்தாலும் சரி, தங்க எண்ணங்களை ரொம்ப தெளிவாக யோசிச்சு, இல்லை எத்தனையோ தேவைகள் மத்தியில் கத்தர் கூட இருந்திருக்கிறாங்க, என்னை காப்பாற்றிருக்காங்க, நன்மை செஞ்சிருக்கிறார், இத்தனை பேர் உதவி செஞ்சவர் இன்னும் எனக்கு உதவி செய்யலாம். நான் பயப்பட போறதில்லை. இந்த விஷயத்துல கர்த்தாவே நீங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணுங்க, நீங்க வந்து உதவி செய்யுங்க. நீங்க என் மேல் அளவில்லாத அன்பு வச்சிருக்கீங்க, எனக்காக உயிரையே கொடுத்துருக்கீங்க, இதை செய்ய மாட்டீங்களா? இது உடைய பார்வைக்கு அர்த்தம். செங்கல்ல பிறக்க முடிஞ்சவருக்கு, கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வச்சவருக்கு, கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வச்சவருக்கு, வனாந்தரத்தில் ஒரு நாள் விடாம சாப்பாடு கொடுத்தவருக்கு இது ரொம்ப அற்பமான விஷயம். நீர்மால செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளலாம். அதை விட்டு நான் இங்கே போகிறேன், எங்கே போகிறேன், எங்கே விட்டுறேன், இங்கே விட்டுறேன்னு நீங்கள் விட்டுட்டே இருக்க வேண்டியதான். முயற்சியே எடுக்கக்கூடாதுன்னு என் ஆண்டவர் எப்பயுமே சொல்றதில்ல. ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட அந்த விஷயத்தை வைக்கணும். முதல்ல கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க, கர்த்தர் பார்த்துக்குவாரு. இப்போ எங்கே போய் படிக்கணும், என்ன மார்க் இருக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்னமா பார்க்க போதும், இப்படி ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. உங்கள் ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். உங்கள் ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்கள் யோசிக்கிறதுக்கு மேலே இருக்கும். ஏன்னா உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் தான் உங்கள் அப்பாவாக இருக்கிறார். உங்கள் பரமபிதா பரலோகத்தில் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அவர்கிட்ட மட்டும் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே இந்த வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன், படிப்பை ஒப்பு கொடுக்குறேன், நான் எப்படி இருக்கணும்னு நீங்கள் திட்டம் பண்ணிக்கணும், அந்த இதுக்கு போகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறாண்டவரே சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளாக இருக்குது, இந்த பிள்ளைங்க எப்படி வளர்க்க போகிறோம், இந்த பிள்ளைங்க நாளைக்கு எப்படி ஆகும்னு பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த பிள்ளைகளை கொடுத்தவருக்கு தெரிந்தபடி பிள்ளைகளை வளர்க்குறது. ஜெயிலி ஜோபன் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீக்கி கொடுத்தீங்க, இந்த பிள்ளைங்க நீங்கள் வளர்த்து கொடுங்க. எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்தீங்களோ அந்த பிள்ளைங்க நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து கொடுங்க.
நான் பயமுறுத்தி திட்டி அடிச்சு என்னென்னமோ பண்ணியெல்லாம் பிள்ளை வளர்க்கறதில்ல. உண்மை அறிகிற அறிவில் உண்மையில் உள்ள அன்பில் அந்த பிள்ளை வளரணும். சொல்றேன், உங்க பிள்ளைகள் தேவனை நேசிக்க கற்றுக் கொடுங்கள். அந்த பிள்ளை உலகத்தில் சாதிக்கிறவங்களா இருப்பாங்க. சொல்லு பாருங்க, அன்பிலே பயம் இல்லை. என்ன சொல்ற? அன்பிலே உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது. குடும்பத்தில் நேசிக்கிறவங்க, பிள்ளைகளை நேசிக்கிறவங்க, தேவனை நேசிக்கிறவங்களுக்கு பயமே, தேவனை நேசிச்சா பயமே இருக்காது. தைரியமா போக முடியும். இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு சந்திக்க முடியும். காலையில எழுந்திரிச்சு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க எடுத்து பயணப்பட்ட வேலையை செஞ்சு பாருங்க. அந்த நாள் மூணு எத்தனை மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்கிறதுக்கு மேல எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறீங்க ரொம்ப முக்கியம். தட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ். அவரை நேசிச்சுட்டு அன்பு இருந்ததுன்னா பயம் இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறமே பார்த்துருக்கீங்களா? ஜீர்ணிக்கிறதுக்கு இந்த பசங்க காசை முடிக்கிடுவாங்க, காசை பொருள்களை முடிக்கிடுவாங்க. அது உள்ள போய் ஜீரணமாக இருந்தாலும் பார்த்தீங்களா, ஒரு நாள் ஜீரணமாகாது, கரெக்டாக வெளியே வந்துடும். ஏன்? அது அந்த சரீரத்தில் இருக்கிற அமைப்பில் ஜீரணிக்கத்தக்கதான ஒரு பொருளாக அதை எடுத்துக்கிறதே கிடையாது. அதை வெளியே தள்ளி விட்டுரும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் உள்ளெல்லாம் வரும்போது அதை எல்லாவற்றையும் வெளியே தள்ளுறதுக்கு இந்த உடம்பு அறிந்திருக்கிறதை போல தேவனும் அறிந்திருக்கிறான். நமக்கும் தெரியும். நம்ம கிட்ட அன்பு பெருகி இருந்ததுன்னா பயமே உள்ள வராது. ஏன் வராதுன்னு சொன்னா, நீங்க பயப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தாவே நான் உண்மை நம்பியிருக்கேன், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்யும், இந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யும், இந்த தேவைகளுக்கு என்ன செய்யும், இந்த பலவீனமே என்ன செய்யும், ஒன்றும் என்ன ஜெயிக்க முடியாது, நான் எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொள்ளுவேன் அப்படிங்கிற காரியம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுவா இது வந்துட்டா வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரம் சாப்பிடுவேன், இது வந்து சாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்குமே, கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று முடியாமக்கிருமே அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் பிசாசுக்கு ரிப்போர்ட். எதை விசுவாசிக்கணும்னா, கர்த்தர் என்னை அற்புதமாய் சுகமாக்குவார், நான் பலனா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன். இது கடந்த சிக்கலுக்கு முன்னேற முடியாது. நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் கர்த்தரால் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கத்தக்க நிர்வாகம் உண்டாகும். எலிசா கிட்ட அந்த தாயை ஒரு சகோதரி அப்படிதான் சொன்னாங்க, எலிசா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என் வீட்டுக்காரர் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, என் வீட்டுக்காரர் இல்லை, இப்ப நான் அனாதையா இருக்கிறேன், நான் விதவியா இருக்கிறேன், என் பையன் மட்டும் இருக்கிறான், இப்ப கடன் வாங்குறது என் பிள்ளைய தூக்கிட்டு போறேங்க, நான் கொண்டு அடிமையா வைக்க போறேங்கிறான், நான் என்ன பண்ணட்டும்? சரிம்மா உங்ககிட்ட என்னமா இருக்கு? கர்த்தர் கேட்கிறேன், உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஒண்ணு இல்லாண்டவரு ஒரு குழந்தை என்னதான் இருக்கு. சரி இப்போ பக்கத்து வீட்டுல குடத்தை வாங்க, ஊத்தாருமே, நினைச்சதெல்லாம் ஓரமா வை. பாருங்க, முந்தின நாள் நைட்டு வரைக்கும் கடைக்காரனுக்கு பயம், அடுத்த நாள் தூக்கிட்டு போறவனு பயம், பிள்ளைக்கு தூக்கி போறவனு பயம், அதுக்கு அடுத்த நாள் எண்ணெய் வியாபாரி வேணும், ஆயில் மெர்ச்சன்ட் ஆகிட்டாங்க, ஆயில் வியாபாரம் பண்றவங்களா மாறிட்டாங்க. கர்த்தரால ஒரு நாளைக்கும் இப்படியும் செய்ய முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க இருந்தாலும் ரசிப்பெல்லாம் வராது, பரத்திலிருந்து தான் வரணும். பரலோகத்திலிருந்து தேவன் எலிசாட்ட போய் சொல்லி அங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாக்கலன்னா அப்படிப்பட்ட காரியமே நடக்காது. நாம நினைப்போம் எல்லா வழியும் அடைச்சிருச்சுன்னு. கர்த்தர் நமக்காக 1000 வழிகளை வைத்திருப்பார். எலியா நினைச்சாரு, நான் ஒருத்தன் தான் கர்த்தருக்காக உண்மையா இருக்கிறேன், அது எவனும் கிடையாதுன்னு நினைச்சாரு. நான் தான் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்றேன், எனக்காக நான் மட்டும் தான் கர்த்தருக்காக நிற்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ இல்லப்பா 7000 பேர் வச்சிருக்க, நீ ஒரு ஆள் நினைச்சிட்டு இருக்கிற, இல்ல நான் 7000 பேர் வச்சிருக்கிறேன். ஒரு 7 பேர் சொன்னா கூட அவன் நமக்கு தெரியும், ஒரு 7 பேர் இருக்கான்னு நினைச்சிருப்பான். 7000 பேர் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். நீங்க நினைக்கலாம், இந்த சூழ்நிலையை நமக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை, ஒரு சூழ்நிலை கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க நினைக்கலாம், கர்த்தரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தரை செய்யறதுதான் வித்தியாசமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா மகா பெரிய நெருக்கமான சூழல். ஆனால் விசுவாசமாய் விதைக்க ஆரம்பிச்சப்போ கர்த்தர் எப்படி நடக்கிறானே தெரியாது. உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு 1000 நன்றிகள் சொன்னாலும் போதாது. எவ்வளவு இன்னும் கையிலிருந்து எவ்வளவு செலவழிக்க போறோமோன்னு பயந்து கொண்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் ஒரு பைசா கையிலிருந்து செலவழிக்க விடல. நான் சொல்லிட்டு தான் வச்சேன். இப்படியே சில சமயம் சில காரியங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய சமூகத்தை சில வேலைகளை செய்கிறத தடுத்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு தாமதப்பட்டு இப்படியே போயிட்டு இருக்கு. விசுவாசத்தோட தீர்மானம் எடுப்போம்னு சொல்லிட்டு அவ்வளவு சூழல் மத்தியில் இருந்தா ஒரு விசுவாசத்தின் செயல் இறங்கணும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய எங்க கையிலிருந்து
அனாவசியமான செலவு. இதுக்கு முந்தின தடவை கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கையில் போட வேண்டியது. இந்த தடவை 1 பைசா போட வேண்டியது. எவ்வளவு அனுப்பப்பட்டதோ அத்தனை இன்சூரன்ஸ் கிளைம் ஆச்சு. இதெல்லாம் கர்த்தர் செய்த வேலை. அப்படி என்ன அர்த்தம்? நாம நினைச்சு பயந்துட்டு இருப்போம் என்ன ஆக போதும் அப்படின்னு. உண்மைதான். உண்மையா 100 கேள்வியில் 1000 கேள்வி மண்டையில் இருந்தது செய்யும் போது. ஆனால் செயல்படுத்தும் போது கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிறார். அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கையை பார்க்குறாங்க, அந்த தைரியத்தை பார்க்குறாங்க. ஆண்டவரை நீங்க பார்த்துருவீங்க, நீங்க இதெல்லாத்தையும் செய்ய வல்லவர். அது விசுவாசிக்கும் போது கர்த்தர் காரியத்தை நடத்துகிறார். அன்பில என்ன இருக்காது? பயம் இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறமே தன் பயத்தை வெளியேற்றிடும். தேவன் நேசிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு பயமே இருக்காது. உங்க வாழ்க்கையில தேவன் முதல் இடத்துல இருந்தா, நான் சொல்றேன் கட்டளை பண்ணி வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில தேவனை முதலிடத்தில் வைத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பயமே இருக்காது. அப்பா பார்த்துக்குவார், பரமபிதா எல்லாத்தையும் பார்த்துக்குவார், என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு அற்புதங்களை செய்வார், நன்மைகளை செய்வார்னு சொல்லி தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதுல நீங்க பார்த்து பயப்பட வேண்டிய ஒன்றும் கிடையாது. பூரண அன்பு பயத்தை புறம்பெற்றலும் சொல்லிட்டு 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பெற்றலும், பயமானது வேதனை உண்டு. நீங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிம்மதி போயிடும், ப்ரெஷர் ஏறிடும், உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா இந்த உலகத்திலே. அப்ப தேவனிடத்தில் இருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை குறித்து பயம், தேவைகளை குறித்து பயம், சூழ்நிலைகள் குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், விளைநிலங்களை குறித்து பயம், நாளைய தினம் எப்படி இருக்குங்கிற பயம், இன்னும் 1 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறங்கிற பயம். இப்படி பயப்படுறதுக்கு 1000 காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு மண்டே நிறைய யோசிச்சு டென்ஷன் ஆகி போய் ப்ரெஷர் ஏறி சுகர் ஏறி அப்போ அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நடந்துச்சா? நடக்குமா? தெரியாது. நாளை தினம் யாரு என்ன இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம உடம்பு கெட்டு போகும். விசுவாசிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா மனசு ஒரு பெரிய தைரியம், கர்த்தர் நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கும் போது உள்ளம் தைரியமாக ஆரம்பிக்கும். உள்ளம் தைரியமாக ஆரம்பிச்சாங்கன்னா நமக்குள்ளாக ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சோம். ஆவியான உள்ள இருந்து ஒரு தெய்வீக பலனை கொடுப்பார். இது எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு மேற்கொள்வதற்கு தேவையான வலிமையை உள்ளிருந்து கொடுப்பார். அப்ப அவருடைய ப்ரொவிஷனை உள்ள வச்சுக்கிட்டோம், நம்ம யூஸ் பண்ணாம தேவையில்லாம மன வருத்தங்கள் டென்ஷன் ஆயிட்டு அப்படின்னா உள்ளே நமக்கு பலம் உண்டாக வேண்டும் என்றால் அன்பு நமக்குள்ளாக பூர்ணமாக. அன்பு பூரணப்படாமல் உங்கள் விசுவாசம் மேல வராது, உங்களுக்கு பலனே உண்டாகாது. அப்ப பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறது முக்கியம் கிடையாது, ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் யூ கேன் மீட் எனி பீப்புள். பெரிய ராட்சசன் முன்னாடி இருந்தாலும் கூட இன்றைக்கு நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தோட நான் தரையில வீழ்த்துவேன்னு சொல்லி நிற்பீங்க. இந்த சூளை எங்க 7 மடங்கு எரியிருந்த அக்கினி சூளை என்ன பண்ண முடியும்? என் தேவனை தப்புவிக்க வல்லவர் என்று நிற்பீங்க. இந்த சிங்கங்களின் கெவியிலே என்ன பண்ண முடியும்? இந்த பசியுள்ள சிங்கங்களின் வாய்களையும் என் தேவனால் அடைக்க முடியும் நிற்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற சக்திகள் எவ்வளவு பெருசுன்னு பார்க்க மாட்டீங்க. என் கூட இருக்கிறது யாருன்னு பார்ப்பீங்க. என்னைக்கு என் கூட இருக்கிறது யார் உங்களுக்கு விளங்குதோ அன்னைக்கு தான் நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்கள் தேவன் யாருன்னு எடுத்துக் கொள்ளுங்க, உங்கள் மீட்பர் யாருன்னு எடுத்துக் கொள்ளுங்க, உங்களுக்குள்ள யார் வாழ்நாடு எடுத்துக் கொள்ளுங்க. அந்த வெளிச்சம் வர்ற வரைக்குமே இந்த உலகத்தோட வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அன்பு பயம் வேதனை உள்ள நிறைய சமயம். ஏன் அன்பு வேதனை சொன்னா ரெஸ்ட்லெஸ் ஆக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஊழியக்காரர் வெளியூர்ல ஊழியம் செய்யறதுக்காக போயிருக்கிறார். வெளியூர்ல பிரசங்கம் பண்றது போயிருக்கிறார். ஊழியக்காரர் நல்லா கவனிச்சுக்க, விசுவாசியை பற்றி பேசலாம். ஒரு நல்ல பெரிய பிரசங்கியார் வெளியூர்ல போய் ஊழியம் செய்ய போயிருக்கிறாரு. ஊழியம் செஞ்சுட்டு அவர் தங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்ல வந்திருக்கிறாரு. இப்போ பழைய 50-60களில் 1950-60 சமயத்தில் ஊழியம் செஞ்சுட்டு ரூமுக்கு வந்துட்டார். ரூம்ல படுத்திருக்கிறார். திடீர்னு முடிச்சு பார்க்குறாரு, ஏதோ பேய் அந்த நிழல் தெரிஞ்சு ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது. ஒரு பயம் வந்துருச்சு. ஊழியக்காரர் நைட்லாம் ஜாம் பண்ணுறாரு. விசாசாரு நைட்லாம் ஜாம் பண்ணிட்டு இருக்காரு.
நைட்டெல்லாம் ஜாப் பண்ணுறாரு, அந்த பேய் போன மாதிரியே தெரியல. பார்க்குறாரு, அப்படியே அசையுது, ஒரு மாதிரி அந்த சொல்கிறது அதை முன்னாடி வர மாதிரி போகிற மாதிரி அப்படின்னு தெரிஞ்ச உடனே நைட்டெல்லாம் பயம். நைட்டெல்லாம் பயத்தில் புலம்புறாரு. ஏசுப்பா உதவி செய்யுங்க, இந்த பிசாசு எப்படியாவது இயேசு நாமத்தில் போட்டு நைட்டெல்லாம் முடிச்சு ஜாப் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு கோவில் போட்டு தூங்கிட்டாரு. என்னமோ பண்ணிட்டு போக ஆண்டவரை படுத்து தூங்கிட்டார். பழம் திடீர்னு ஞாபகம் வந்துட்டு அப்படியே முழுதுச்சு பார்த்து மூச்சு வாங்கிட்டு பார்க்குறாரு. கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு. அப்போதான் பார்க்குறாரா அங்கே கழட்டி போட்ட கோட்டு தொங்கிட்டு இருந்தது. கழட்டி போட்ட கோட்டு தொங்கிட்டு இருக்கு. அந்த கோட்டு நைட்டு ஃபுல்லாக என்ன எப்படி தெரிஞ்சுட்டோ அப்படி பேய் மாதிரி தெரிஞ்சு. கொஞ்சம் லைட்டை போட்டு என்ன ஏதுன்னு போய் பார்த்துருந்தாலும் கூட அது என்னையா ஏதியான்னு லைட்டை வெளிச்சத்தை போட்டிருந்தாலும் கூட அந்த கோட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. நைட்டெல்லாம் உட்காந்து தூங்காம நைட்டெல்லாம் ஜாப் பண்ணி கடைசியில் பார்த்தா அது பேய் கிடையாது, கோட்டு. நிறைய பேர் இப்படித்தான் நாளைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாம வெளிச்சத்தையும் கொண்டு வராம நைட்டெல்லாம் பயந்துக்கிட்டு பகலெல்லாம் பயந்துக்கிட்டு இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு ஊழியக்காரர் அன்னைக்கு போய் ஆண்டவரை சொல்லி மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே நான் செய்ய வேண்டியது அவர் உணர்த்திருக்கிறார், லைட்டை போட்டு பாருங்க, லைட்டை போட்டு வந்து கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது பயந்துட்டு லைட்டை போடாமல் இருக்கிறார். இப்படிதான் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு வாகனத்தில் பயணம் பண்ணும்போது மேலேருந்து ஒரு நிறைய அடி பள்ளத்தில் கீழே விழுந்தோடனே டோர் திறந்து கீழே விழுந்துட்டார். ஒரு விசுவாசி, ஊழியக்காரர்கள விசுவாசி கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு நிறைய மரத்தெல்லாம் அடிச்சுட்டு கீழே வந்துருக்கிறாரு. கடைசி போச்சு செத்தோண்டா, பெரிய பள்ளம், நிறைய செத்தோண்டா தொங்கிட்டு இருக்கிறார் அந்த மனுஷன். அப்போ ஒரு மரக்களை பிடிச்சு கத்த கண்டிப்பா கேள்வி பண்ணிட்டாரு. ஒரு மரக்களை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாரு. தொங்கிட்டு இருக்காரு. ஏசப்பா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நைட்லாம் அழுகிறாரு. இருட்டு, கும் இருட்டு, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே லைட்டு போட்டுருக்கலாம், அங்கே லைட்டும் கிடையாது. பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரா. நைட்டெல்லாம் வலியோட தாக்க முடியாம ரெண்டு கை இப்படி கோர்த்துக்கிட்டு நைட்டெல்லாம் அழுதுகிட்டு ஏசப்பா என்ன காப்பாத்துங்க, இந்த விழுந்த போய் வாழ்க்கை போச்சு, குடும்பம் போச்சு, எதிர்காலம் போச்சு அப்படி நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. கர்த்தர் பேசியிருக்காரு மனசுல, ஒரு கையை விடுறா அப்படின்னு. இல்ல விட்டா எத்தனை ஆழத்தை போய் தெரியல, என்னால் நாளில் விட முடியாது ஆண்டவரே, நான் விடமாட்டேன் ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, எப்படியாவது ஆளை வரவீங்க, என்னை காப்பாற்ற நைட்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். காலில் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவர் காலுக்கும் அந்த அவர் சமத்தளத்தில் கால் வைக்கிறதுக்கும் இடையில ஒரு அடி தான் விட்டுருந்தா ஒழுக்கமா உட்காந்து மூளையில தூங்கிருக்கும். அவர் கால் தொங்குற இடமும் இந்த மாதிரி இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த குறிப்பிட்ட ஹைட்னு வச்சுக்கோங்க, இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ், அது கீழே தொங்கிட்டு இருக்கு. கால் வைக்கிறதுக்கு இடம் தெரியலன்னு என்ன யோசிக்கிறாரு, விழுந்தா செத்தேன்னு நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிறைய சமயங்கள் அப்படித்தான். கர்த்தர் நீ விட்டுருந்தா பார்த்தேன், அது எப்படி ஆண்டவரை விட முடியும்? இல்ல ஆண்டவரை நான் விட்டேன்னா என்ன ஆகுது, ஐயோ என்னால முடியாது ஆண்டவரே, இல்லப்பா விட்டு நான் பார்த்துக்கிறேன், அது எப்படி ஆண்டவரே, அவங்க எப்படி பண்ணிடுவாங்க, எனக்கு எப்படி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன், இல்ல அது எப்படி விட முடியும் ஆண்டவரே, எனக்கு எப்படியா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நீ விடு நான் பார்த்துக்கிறேங்கிறத அப்படின்னாலும் அத்தனை முறை சொன்னாங்க எப்படி பண்ணுவீங்க, ஏழு பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க. நம்ம பசங்க கேட்பாங்க பார்த்தீங்களா, எனக்கு வேணும் நீ காசு இல்லைன்னு சொல்றேன், எப்படி வாங்கி தருவேன், எங்களுக்கு காசு வாங்கி என்ன செய்ய போறேன், எப்படி பண்ண போறேன்னு சில சமயம் கேள்வி வைப்பாங்க. சில பசங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு முந்தின நாள் தான் சொல்லுவாங்க, நாளைக்கு காலைல ஃபீஸ் கட்டணும், காலைல போகும்போது ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி காசு வாங்கணும், எங்கேருந்து வரும், எங்கே போய் நைட்டில் போய் வாங்குவீங்க, எந்த பற்றி கிடையாது சொல்கிற வரைக்கும் அவங்க வேலை முடிஞ்சது. காசு கொண்டு வந்து சேர்த்து காலையில் கையில் கொடுத்து அனுப்புகிற வரைக்கும் யாருக்கு கர்ப்ப வேதனை மாதிரி பெத்தவங்களோட நிலைமை தான். இதெல்லாம் காலையில் ஃபீஸ் கொடுக்குறோம், அது மாதிரி தான் பரலோக பிதாவுக்கு. நம்ம பிரச்சனையை போய் சொல்லிட்டோம்னா அதிலிருந்து அந்த பிரச்சனை முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பொறுப்பு. ஆமே. அப்போ என்ன நம்ம வேதனைப்பட்டு இருக்கிறது இல்லை, அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். நாளைய தினம் தன்னுடைய குறித்து கவலை, நாளைக்குன்னு ஒரு கவலை நாளைக்கு வச்சிருக்கிறாரு, நாளைக்கு தான் வச்சிருக்க, நமக்கு வைக்கல. நாளைக்கு ஐயோ நாளைக்கு விடிய சாப்பாடு கொடுக்கணுமே, இதை பண்ணணுமே, எதை பண்ணணுமேன்னு தேவன் இயக்கி வைத்திருக்க இந்த இயற்கை சூழல்கள் பொறுப்புகள் இருக்கு, அது நிறைவேற்றுறது. நாம் எதுக்கு தேவையில்லாம் பயப்படணும்? நாம பயந்துதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சமயங்கள் ரெண்டு கதையை சொல்றேன், சொல்ல கதை சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ற, நிறைய சமயங்கள்ல நம்முடைய பயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா,
இல்லாத ஒன்றை இருப்பதை போல பார்க்க ஆரம்பிச்சு நைட்டெல்லாம் ஒரு யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் நிம்மதியை படுத்ததை தூங்கி இருப்பாரு இல்லையா? காலைல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஜாப் பண்ணிட்டு அழகா போய் தேவன் பயன்படுத்தியிருப்பாரு. நைட்டெல்லாம் பயத்துக்கு காலையில் எழுந்து போய் என்னத்தை முடிவு செய்ய முடியுங்கிறீங்க? இருந்தாலும் நைட்டெல்லாம் தொங்கிட்டு இருந்தது, கை வலிச்சு, கால் வலிச்சு, மனசு வலிச்சு, உயிரோடு இருப்போமா இல்லைங்கிற பயம் பீதியில நைட்டெல்லாம் தொங்கிட்டு இருந்தாரு. கர்த்தர் கையை விடுன்னு சொன்னப்ப விட்டு இருந்தா, ஒரு அடி தூரத்துல பாதம் வைக்கிற இடமா இருக்குது, அழகா போய் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கலாம். நைட்டெல்லாம் தொங்க வேண்டியது. நிறைய சமயங்கள் நம்முடைய மக்கள் பிடிச்சி தொங்கிட்டு தான் இருக்கிறாங்க, போய் நிம்மதியாக உட்கார்றதுக்கான ரெடி எல்லாம் கிடையாது. கர்த்தர் விடுனாலும் விடுறது கிடையாது. அதனால கவனிக்க, அன்பிலே பயம் இல்லை. அன்பு தேவன் சொல்லிட்டாருன்னா, நம்ம ஒருத்தர் புக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிரிண்டர் ஒருத்தர் வருவார், பிரிண்டிங் ஒர்க் பண்றவர் வருவார். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு விசுவாசம் வேற மாதிரி லெவலில் இருக்கும். அப்படின்னு சொல்லுவாருன்னா, சார் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சார், இப்படியே சொல்லுவேன், எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஃபினான்ஷியலாக, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. ஆனால் இந்த ஏசப்பா மட்டும் பேசவே மாட்டேங்கிறார். ஏசப்பா மட்டும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார். நானும் ஏதாவது சொல்லுவார் செய்வார் பார்த்து நானும் ஜாப் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் சைலண்டாக இருந்தார். ஒரே ஒரு வார்த்தை, நீ வான்னு சொல்லிட்டாருன்னா சரி, நயாகரா நீர்வீழ்ச்சி நடுவில் என்னை நடந்து பண்ண கூட தைரியமாக நடந்து போயிரு. ஆனால் வான் கூப்பிட்றதே தெரிய மாட்டேங்கிற. நம்ம போராட்டமெல்லாம் பண்ணமா இருக்கு, போராட்டமெல்லாம் பண்ணமா இருக்கு. வான் கூப்பிட்டாருன்னா தைரியமா போயிடுவேன். கூப்பிட மாட்டேங்கிறாரு. சார் உங்கள்கிட்ட நேரத்தால பேசிட்டு தான் இருக்கிறாரு கருத்து, ஆனால் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. சரி, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறீங்க, என்னத்தை கேட்டீங்க? தனியாக ஜவத்துக்கு உட்காருங்க, என்னத்தை பேசுனீங்க? பைபிளை வாசிங்க, என்னத்தை வாசிங்க? கர்த்தரோட பேசலையா? அவன் நீ என்ன சொல்றீங்கன்னா, காதுல நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? கேட்கிற நினைக்க உங்களால் நயாகரா நீர்வீழ்ச்சி நடுவில் நடக்க முடியும். அது மாதிரி ஒன்று பண்ண முடியும். உங்களோட கர்த்தர் பேசுறாருன்னா அந்த விசுவாசத்துக்கு மாதிரி நீங்க எப்படி சொல்லி உங்களுடைய வார்த்தை முடிவு செய்யுங்க சொல்லி விசுவாசிக்க ஆரம்பிச்சா அன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். அதை மட்டும் போட்டு நாங்கள் நயாகரா நீர்வீழ்ச்சி நடக்கிறத பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, அவர் சொல்லும்போது அவர் சொன்ன லாஜிக்கான விஷயத்தை யோசிப்போ, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்ன நயாகரா நீர்வீழ்ச்சி மத்திய நடக்கிறது இந்த மனுஷன் விசுவாசமா எப்படி? நயாகரா நீர்வீழ்ச்சி அவ்வளோ பெரிய அகலமானது, அவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸு, காற்று அவ்வளோ கஷ்டம் அடிக்கும், காற்று அவ்வளோ வேகம் அடிக்கும். அது கூட நான் தைரியம் நடந்து போயிடுவேன்னு என்ன அர்த்தம்னா, பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் இறங்கி வரேன். நிறைய சமயத்தில் நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் வான்னு சொல்லிட்டா போறதுக்கு ரெடி. ஆனால் டெய்லி வான்னு கூப்பிட்டு இருக்காரு. நம்ம காதில் கேட்கறதே கிடையாது. எங்க இந்த காதில் இல்லை, உள்ள ஒரு காது இருக்குதே. கத்த சொன்னாலும் காது உள்ளவன் கேட்க கிடந்தது, உள்ள ஒரு காதுல டெய்லி பேசிட்டு இருக்கிறாரு. நமக்கு அந்த உள்ள கேட்கிற காதுல கேட்ட விஷயம் நமக்கு புரியுறதே கிடையாது. அதனாலதான் இறங்கி கடல்லையோ சூழலையோ எதிர்ப்பு இறங்கி நடக்கிறதுக்கு பயமா இருக்கு. தேவனிடத்துல உங்களுக்கு அன்பு இல்லைன்னா, அந்த அன்பு என்ன அன்பு இல்லாதனால பயம் வந்துடும். பயம் வந்தால் ரொம்ப வேதனை, ரெஸ்ட்லெஸ் ஆக்கிடும். உங்களால் நம்பிக்கையோட தைரியமா ஒரு காலடி எடுத்து வைக்க மாட்டீங்க. ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பயத்தின் திகிலை உண்டாக்கும். சொல்றது பயம் உள்ளது, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லைட்டார். இப்படி கேட்கிறேன், அவர் மேல அன்பும் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பயந்தீங்கன்னா உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு விளங்குதா? நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறீங்களா கேட்டால் எல்லாரும் ஆமென் இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் கையை தூக்கிடுவாங்க. ஆனா நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பயம் இருக்குதா அப்படி கேட்டா இருக்குதுங்க. அது எப்படி ரெண்டு ஒண்ணா இருக்க முடியும்? பயம், அன்பு, பூரண அன்பு பயத்தை புறமே. அப்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே இந்த பயத்தை வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். பயத்துக்கும் அன்புக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் கேட்கிறேன், ஏதேன் தோட்டத்துல ஆதாம் தேவனை நேசிக்கிறவனாக இருந்து கீழ்ப்படிகிறவனாக இருந்திருந்தா பயந்து ஓடி ஒழிய வேண்டிய அவசியமே வந்திருக்காரு இல்லையா? அப்படின்னா அன்பு தேவனுக்கும் ஆதாமுக்கும் மத்தியிலே பரஸ்பரமா இருந்த வரைக்குமே அவனால் டெய்லி தேவனோடு பேச முடிந்தது, உறவாட முடிந்தது. பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பயம் வந்திருக்கு. பயம் வந்தனால ஓடி ஒழிச்சான். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்க பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வராத ஒன்று அப்படிங்கிறதுனால, பிசாசினிடத்திலிருந்து வந்திருக்கிறதுனால தான் அந்த பயம் உங்களை மேலோக்க பார்க்குது. பூரண அன்பு
பயத்தை ஒவ்வொரு நாளும் புறமைத்தான். அப்போ அன்பில் நீங்கள் வளர ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க, அன்பு சொல்லும் போது நான் சொல்றது தேவனிடத்திலிருந்து முதலாவது அன்பு. அப்பொழுது குடும்பத்தில், பிள்ளைகளிடத்தில், உறவுகளிடத்தில், சமுதாயத்திலே உன்னிடத்தில் அன்பு பிறரிடம் சொன்னால அந்த பிறரிடத்திலும் அன்பு வரக்கூடிய அந்த நிலைமையில நீங்க வளர ஆரம்பிக்கும் போது பயமே இருக்காது. வேலை செய்யற இடத்துல பாருங்க, உண்மையான அன்பு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு 1000 பள்ளம் ஒன்னாலும் பயப்பட மாட்டீங்க. நான் உண்மையா இருக்கிறேன், யாரும் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உண்மையா செய்றீங்க, யாரை பத்தி பயப்பட வேண்டியது கிடையாது. எந்த விதமான குற்றச்சாட்டுகள் வந்தால் உங்களால் சந்திக்க முடியும். அப்ப அன்பிலே பூரணப்பட்டவன், அன்பிலே பூரணப்பட்டவனா இருந்தா பயம் 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 வந்து உங்கள்கிட்ட ஒட்டவே ஒட்டாது. பயத்துல பூரணப்படலைன்னா பயம், அன்பில பூரணப்படணும், பயம் உள்ளவங்க ஒட்டிக்கணும். இந்த ஒரு வருஷத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவரு அது முந்தின வருஷம் பாருங்க, நியாய தீர்ப்பு நாளிலே 17வது வருஷம் 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வருஷம், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக பரலோகத்துல போனா ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் போய் அங்கே நிற்கணும்னா அதில் என்ன பண்ணாரு? அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. என்ன சொல்றது? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நான் போனா என் அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு தேவனை விசுவாசிக்கிறீங்களே, அந்த விசுவாசம் எங்க இருந்து வருதுன்னா தேவன் மேல் உள்ள அன்பு. நான் கண்டா செஞ்சேன், அதனால என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார், என்னை சேர்த்துக் கொள்வார் நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. எனக்காக உயிரையே கொடுத்து என்னை நேசித்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நானும் நேசிக்கிறேன். முதல்ல பசங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிக்க பார்த்துருக்கீங்களா? ஒன்று இவன் ஐலவி சொல்லுவான், அந்த பொண்ணு ஐலவி சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி ஆரம்பிக்கும்? ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க பார்த்தா ஐலவி சொன்னார், நீங்க பதிலுக்கு ஐலவியோ சொன்னீங்க. அந்த அன்பு பூரணப்பட்டிருந்தா இந்த தகப்பன் நான் போகும்போது என்னை ஏற்றுக்கொள்வார் நிச்சயம். பரலோகத்துக்கு போகும்போது என்னை நரகத்தில் தள்ளி வர பயன்படும். ஏனென்றால் எல்லாம் கிடைக்கிறது சொல்லு பாருங்க, பூரணப்படுகிறது, அன்பு அன்பிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இயேசு பயந்து என்னைக்கா பார்த்தீங்க எப்படி சொல்றேன்? ஏனெனில் நாம் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோமோ இயேசு எப்படி இருந்தாலும் அப்படித்தான் இருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு தான் சொல்லுது அன்பிலே பயம் இல்லை. இயேசுக்கு எங்க பார்த்து பயந்தாரா? அவர் எல்லாரும் ஒன்னா அன்பா நேசிச்சார். பிதாவை உண்மையை நேசித்தார், சக மனிதர்களை உண்மையை நேசித்தார் அன்பிலே. அதனால அவர் பயப்படவே இல்லை. பிலாத்து முன்பாக நிற்கும் போது பயப்படல. பிரதான ஆசாரியர் முன்னாடி நிற்கும் போது பயப்படல, மக்கள் முன்னாடி நிற்கும் போது அவர் பயப்படல இல்லையா? ஏன் பயப்படல? அவர் உண்மையாய் நேசிக்கிறபடியால் பயப்படல. குற்றம் செய்து கையும் களமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை நிப்பாட்டிட்டு இவளுக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாம முதல்ல கல்லெறின்னு சொல்றாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை நேசிக்கிறார், இவள் எல்லாரையும் நேசிக்கிறார். இப்ப நீ நியாய தீர்ப்பு பண்றீல்ல, சரி நீ நியாய தீர்ப்பு செய்து இந்த பெண்ணை கல்லெறிய வேண்டும் என்றால் நீ உத்தமனா இருந்து கல்லெறி. அப்ப என்ன பண்றாரு? நீ உத்தமனா தான் கல்லெறிகிறாரு. போயிடுறாங்களா? உன்னை யாருக்கு இல்லையா, உன்னை யார் நியாயம் இருக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லாண்டவரே, நான் உன்னை நியாயம் இருப்பவரே, போய் இனி பாவம் செய்யாது. அப்போ அந்த பெண்ணுக்கு இரக்கம் காட்டி அனுப்புகிறான். அதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் நம்மிலே அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறபடியால் அந்த அன்பிலே பயமில்லை. அந்த பெண் இயேசுக்கு முன்பாக நிற்கும் போது பயந்து போய் நின்றிருந்தாலே இருக்காது. எல்லாரும் நிற்கிறாங்க, இயேசு முன்னாடி நிற்கிறார். தண்டனை சொல்லும்படியான, தீர்ப்பு சொல்லும்படியான இடத்துல இயேசு இருக்கிறார். எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோன்னு பயப்படல. ஏனென்றால் இவர் அன்பின் தேவன் என்று அவர் அறிந்திருந்தார். தைரியமாக நின்றிருந்தார். கர்த்தர் உதவி செய்தார். பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளி இருந்தது. பயமானது, வேதனை உள்ளது. பயப்படுகிற அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கொண்டோம். அவர் சிலுவையின் மூலமாய் நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான்னு காட்டியிருக்கிறபடியால் நாம் அவர்களை அன்பு கொண்டோம். ரெசிப்ரோக்கல் லவ் தான். கர்த்தர் நான் எவ்வளவு உன்னை நேசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா சிலுவையை காட்டுவார். பாரு நான் அவளை நேசிச்சிருக்கேன்.
நம்ம இடத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு வர வேண்டிய தண்டனையை, அடியை, நியாயத்திற்ப, நரகத்தை, பாவத்தை, சாபத்தை, தரித்திரத்தை, வேதனை எல்லாத்தையும் இயேசு எடுத்துக்கொண்டார். நம்ம இடத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு வர வேண்டிய தண்டனைகளை அவர் எடுத்துக்கிட்டார். அப்படின்னா நம்மளை எவ்வளவு நேசித்திருக்கிறான்னு பாருங்க. அதனால சொல்றாரு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா இவ்வளவு அன்பு கூர்ந்த இந்த தேவனை நேசிப்பதை விட இந்த உலகத்தில் பெரியவர் பாக்கியமே. எதுக்கு நேசிக்க சொல்றோம்னா, ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதம், இந்த மதத்தை பின்பற்றுங்கள் இல்லை, இது வே ஆஃப் லைஃப், இது ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு சொன்னாரு, நானே வழி. இந்த வழியை பற்றி கொண்டு அவருக்குள் வாழ்வது எப்படி இருந்ததை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இங்கே என்ன சொன்னா, சமுதாயத்தில் எல்லா நாடுகளில் கலாச்சாரங்களில் ஒன்று ஜாதிகளின் அடிப்படையில் பிரிப்பாங்க, மதத்தின் அடிப்படையில் பிரிப்பாங்க. அது உலகத்தில் நடக்கிற விஷயம். இது ஜாதியோட சேர்ந்தது கிடையாது, மதத்தோட சேர்ந்தது கிடையாது. இது கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு உயிருள்ள வழி. அடையாளப்படுத்தும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கவனத்தை சொல்றாங்க. நீங்க கிறிஸ்துவ மதத்தில் இணைந்தீங்கன்னா மதம் பிடிச்சு போயிருவீங்க, பைத்தியம் போயிருவீங்க. கிறிஸ்துவ மதமும் சரிதான், மதம் எல்லாரையும் பைத்தியக்காரனா இருக்கும். ஆனால் அது எந்த மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதத்தையும் சேர்த்து சொல்றேன். கிறிஸ்துவ மதத்தை வந்து மெயினாக பேசிட்டு இருக்கேன். மத போதகர்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, அங்கே கிறிஸ்துவ மத போதகர்கள் இருந்தார்கள். எங்க இயேசு வாழ்ந்த காலத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, ஓய்வு நாளா ஒருத்தர் சுகமாயிடக்கூடாது, அன்னைக்கு அவன் வியாதியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலையில் இருந்த ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அங்கே இயேசு இவர் சுகமாக வேண்டியதல்லவாறு சுகமாக்குறார். அதுதான் வித்தியாசம். மதம் ஒரு நல்லா வாழ விடணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் அதுக்குன்னு சில சட்ட திட்டங்களை வச்சு இப்பதான் சுகமாகணும், இப்பதான் நல்லது நடக்கணும் இப்படி சொல்லுவோம். ஆனால் இயேசு என்ன சொல்வாரு, நீ எப்போதும் சுகமாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். ஆண்டுடைய ஆசை எல்லாவற்றிலும் எப்போதும் நீ நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். அப்போ தேவன் நம்ம மேல அன்பு வச்சுட்டு உயிரையே சிலுவையில கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்றாரு, என்னை நேசி. இப்ப நேசின்னு உங்களை வற்புறுத்த முடியாது. நீங்கள் விரும்பி அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நீர் எனக்காக உயிரையே கொடுத்துருக்கீங்க, உங்களை நான் நேசிக்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுத்தால் இந்த பூரண அன்பு நமக்குள்ள இருக்கிற பயத்தை, உங்களுக்குள்ள பயமே இல்லாத ஒரு உயிருள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிங்க, எதை பற்றியும் பயப்படாத நம்பிக்கையோடு தைரியமாக வாழ்க்கை எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கொள்ளாருங்க. அவர் எப்படி என்னை நேசித்திருக்கிறார்னு கவனிங்க. உங்களுக்காக உயிரையே கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளை சந்திக்க மாட்டாரா, எதிர்காலத்தை பார்த்து கொள்ள மாட்டாரா, நல்ல வாழ்க்கையை தர மாட்டாரா, நல்ல வேலையை தர மாட்டாரா, நல்ல படிப்பை தர மாட்டாரா, நல்ல உயர்வை தர மாட்டாரா, குடும்பத்தினுடைய எல்லா பலவீனங்கள் சூழல் எல்லாவற்றையும் மாற்ற மாட்டாரா? அவரால் எல்லாம் செய்யக்கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. அதனால சொல்றாரு, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஏன்னா தேவ அன்பு உங்கள் உள்ளத்தில் ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக ஆனபோது தேவ அன்பு ஆவியினாலே உள்ளத்தில் ஊற்றப்படுது. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்றது. ரோமர் 5:5 சொல்றது, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கலாம். அப்ப ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் எப்படி சொல்றதுன்னா, நமக்கு ஏற்கனவே அன்பு உள்ள ஊத்திட்டார். எந்த அன்பு? உங்க அன்பு இல்ல, தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அப்ப தேவனை நேசிக்க முடியும். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மனு குலத்தை நேசிக்கிறதை போல நாமும் உலகத்தை நேசிக்க முடியும். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி உலகத்தில் கெட்டு போறவர்கள், ரட்சிப்பு இழந்தவர்கள், பலவீனப்பட்டு கிடக்கிறவர்கள், பாவத்திலே குடியிலே அநேக காரியங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள், இந்த ஜனங்களால் ரட்சிக்கப்படணும், அவள் விடுதலையாக்கப்படணும் மிகுந்த தாகத்தோடு பசியோடு ஏன் ஜெபம் பண்றாங்கன்னா, அந்த அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்டு இருப்பதுனால, உள்ள அன்பு இருக்கிறதுனாலதான் ஜெபமே வருது. அந்த ஜெபம் கலந்து காரணமே உள்ள அன்பு பெருகிடுச்சு. அந்த பெருக்கத்தின் நிறைவில் ஜெபம் பண்றாங்க. ஆமென். அப்ப உங்களுக்குள்ள அன்பு இருந்தா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்காக, உங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக, உங்கள் உறவுகளுக்காக, உங்கள் சூழ்நிலைகளுக்காக, எதிர்காலத்துக்காக, உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்காக, எல்லாருக்காக உண்மையாக இருப்பீர்கள்.
அப்போ உள்ள அன்பு நிறைய நம்மளால ஜெபம் பண்ண முடியும். அன்பு என்னைக்கா நிறைஞ்சிருக்கு கேட்டீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவ அன்பு உங்கள் உள்ளத்துல எது உங்களுக்கு தேவையோ அது கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ உள்ளே பலசாலியாக இருக்க வேண்டும் என்றால் ஆவியிலே பலன் அடைந்திருக்கணும். எல்லா எதிர்மறையான சூழலை மேற்கொண்டு ஜெயித்து வாழ வேண்டும் என்றால் உங்களுக்குள் அன்பு பூரணப்பட்டிருக்கும். ஆவியிலே நிறைந்திருக்கவனுக்கு பலம் இருக்கும், அன்பிலே நிறைந்திருக்கும் பலமும் இருக்கும், பயமும் இருக்காங்க, எல்லாத்தையும் ஜெயித்து இருப்பாங்க. அடுத்த வாரத்தில் தெரிந்த புத்தியுள்ள ஆவி என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமே. ஏன்னா ஒரு வசனத்தை வச்சு விளக்கி சொல்ல வேண்டியது. என்ன பண்றது? விளக்கி சொன்னா தான் புரியும். அப்பொழுதுதான் சோதனைக்கு கொள்ள முடியும்.